ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேஷ் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் கேஷ் சைக்கிளில் என்னன்னு சொல்லிட்டு 90 செகண்ட்ஸோட கஷ்டப்பட்டு போட்டேன். இங்கிலீஷில் போட்டேன். இப்போ தமிழில் பொறுமையாக சொல்கிறேன். யூடியூப்பில் ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு சைக்கிள்னால் என்ன? ஒரு ஐட்டமாக இருக்கலாம், ஓகே, ஒரு திங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மணியாக இருக்கலாம். அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு யூட்டர்ன் அடித்து, ஓகே, ஒரு சர்க்கிள் அடித்து திரும்பவும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருது. எவ்வளோ டைம் வருது? தட் இஸ் கால்டு சைக்கிள். அது டேஸாகவும் இருக்கலாம், மந்த்தாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேசுகிறது வந்து கேஷை பற்றி. ஸோ கேஷ் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு இடத்துல ஆரம்பித்து அது அப்படியே போகும். சப்ளையருக்கு போகும், அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு போகும், அப்புறம் இன்வென்ட்ரியில் இருக்கும், அப்புறம் கஸ்டமருக்கு போகும். கஸ்டமர் கொஞ்சம் டைம் எடுத்துப்பார், திரும்பவும் வரும் நம்ம கலாப்பெட்டிக்கு ஸ்டார்டிங்க்கு வந்துடும். இது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது? இதுதான் கேஷ் சைக்கிள். ஓகேயா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அடாப்டர் எடுத்துக்கோங்க. இதை டீல் பண்ணுற ஒரு ட்ரேடர் ஒருத்தர். ஓகே, 1 ஜனவரி அன்றைக்கி வாங்கினார். அவர் சப்ளையர்கிட்ட டெலிவரி வந்துடுச்சு. ஓகேயா? 2 months டைம் கேட்டார் சப்ளையருக்கு பேமெண்ட்டுக்கு. அவர் ஒத்துக்கிட்டார். ஓகே, சரி, இப்போ இந்த பீஸ் வந்து 3 மாதமாக கடையிலே இருக்குது. ஓகே, 1st April அன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து வாங்கி போயிட்டார் பல்காக. ஓகே, ஆனால் அவர் 3 months டைம் கேட்குறாரு உங்களுக்கு பைசா தரத்துக்கு. அப்போ இந்த பீஸ் வந்து வந்ததுலேருந்து கஸ்டமர் தர வரைக்கும் எவ்வளோ டைம் ஆச்சு? கரெக்ட் 6 மாதம் ஆச்சு. கரெக்டாக? நான் 1st January வந்துடுச்சு. அண்ட் 30th June தான் உங்களுக்கு பணம் வந்தது. ஸோ கேன் ஐ சே சைக்கிள் 6 months? நோ. ஒய் சார் அப்படின்னா, லக்கிலி நீங்கள் வந்து இது 1st January வந்தாலும் பேமெண்ட் உடனே தரல சப்ளையருக்கு. என்ன பண்ணீங்க? 2 months டைம் எடுத்துனீங்க. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக இப்போ உங்கள் பணம் வந்து உங்கள் கை விட்டு வந்து February கடைசி தான் போச்சு. ஓகே, அப்படின்னா 4 மாதம் எஃபெக்டிவாக உங்கள் கேஷ் லாக் ஆச்சுங்க. அவ்வளோதான். அதாவது உங்கள் கையை விட்டு கேஷ் வந்து எண்டு February போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கடையில் இருந்தது, அப்புறம் கஸ்டமர்கிட்ட போச்சு. கஸ்டமர் 3 months எடுத்துட்டாரு, உங்களுக்கு திரும்ப வந்தது. அப்போ 4 மாதம் ஆச்சு. கரெக்டாக? சரி, இந்த 4 மாதங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணீங்க? 3 months இன்வென்ட்ரி ஹோல்டிங் கடையில், அடுத்த 3 months வித் கஸ்டமர். ஓகே, -2 months யூ டேக் கிரெடிட் டு சப்ளையர். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா வந்து இன்வென்ட்ரி ஹோல்டிங் பீரியட் ப்ளஸ் ரிசீவபிள்ஸ் ஹோல்டிங் பீரியட் மைனஸ் வெண்டார் பீரியட். தட் இஸ் கால்டு கேஷ் சைக்கிள். ஓகேயா? அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது உங்கள் மணி வந்து இன்வென்ட்ரியில் எவ்வளோ மந்த்ஸ் லாக் ஆச்சு, ப்ளஸ் ரிசீவபிள்ஸில் எவ்வளோ மந்த்ஸ் லாக் ஆச்சு, மைனஸ் நீங்கள் சப்போஸ் டைம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பேமெண்ட் தரத்துக்கு சப்ளையருக்கு, அதை மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் லேட்டாக தரீங்கல்ல. ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் கேஷ் சைக்கிள். ஸோ இந்த ஃபார்முலாவும் வீடியோ டைட்டிலில் போட்டுருக்கேன். 3 minutes முடிச்சுட்டேன். ஓகே, தேங்க்யூ.